இந்த கும்ப ராசியில் இருக்கிற சந்திரன், ராகுவுக்கு குருவுடைய பார்வை இவங்க தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நற்பெயர், புகழ், அதே நேரத்தில பொருளாதார முன்னேற்றங்களையும், குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான கிரக அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ஆண்டு துவங்கி ஒரு 1 1/2 மாதத்தில, அதாவது மே 26ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டு துவக்கம். மே 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி இருக்கு. குரு வந்து உங்க ராசிக்கு 3, 11க்குரிய அதிபதியா வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. கடக ராசிக்கு வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறாரு. ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு எதிர் ராசியில், நேர் எதிர் ராசியான கடக ராசியில் அமர்ந்து குருவுடைய பார்வை, நேர் எதிர் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா? சமசப்தம பார்வை வந்து குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும். வியாழன் நோக்கம்னு சொல்லுவாங்க. வியாழனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாழனுடைய பார்வை குரு பகவான் முழுச்சுபர், அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்துட்டாலே வந்து நமக்கு இருக்க சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்குள்ள நம்மளால முடியாதுன்ற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தகர்ந்து உங்களுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வரப்போகுது. நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தைரியமும், தன்னம்பிக்கையும் வரப்போகுது. ஒரு பாசிட்டிவிட்டி வந்துரும்.